சிரித்த முகத்தோடு. ஏன்னா உலகத்துல சந்தோஷத்தை தருகிற ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா தேவ சமூகம். அதை விட தேவனுடைய ஆலயம். ஏன்னா அவருடைய ஆலயத்துல என்ன உண்டா? நித்திய பேரின்பமா. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இங்க வந்தோம் எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்ல, உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சு முடிப்பாரா? சொல்லுங்க, என்ன செஞ்சு முடிப்பாரா? அப்ப ஏன் நம்ம கவலைப்படணும்? என்ன செய்ய போறவர் யாரு? நம்ம இல்ல, நம்ம அப்பா. அல்லேலூயா. அவர் அதினதன் காலத்துல எல்லாவற்றையும் எப்படி செய்வாரா? எப்படி செய்வாரா? எப்படி செய்வாரு? பர்ஃபெக்டா செய்வார். அவரை மாதிரி உலகத்துல யாரும் செய்ய முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய ஏற்ற காலம் ஒண்ணு வச்சிருப்பார். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணும். வெயிட் ஃபார் தி லார்ட். ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்களா? வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து ஒரு தேவ மனிதனுடைய சரித்திரத்தை நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு பைபிள்ல நிறைய பேரை தெரியும். சோ ஏன் ஆண்டவர் அவங்கெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கார் அப்படின்னா, சிலருடைய லைஃபே நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சிலருடைய லைஃபே நமக்கு மாதிரியாய் அமையும்படிக்கு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால நம்ம பைபிளை படிக்கும் போதெல்லாம் ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு அல்ல, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னையும் இவரை போல என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. ஒருவேளை சில தவறுகளை சில தேவ மனிதருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் இப்படி நடந்து விடாதபடி என்னை கிருபையா என்ன பண்ணுங்க, காத்தருளுங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால இந்த நாளிலே வேதாகமத்திலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற காலேப் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய சரித்திரத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் காலேபை பத்தி தெரியும்? இந்த காலேப் இல்லை. ஆமா, சிஸ்டர் சொல்றாங்க யோசுவாவை கூட இருந்த காலேப். சரி, வேற என்ன காலேபை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. காலேப்னா யாரு? அவரை பத்தி என்ன தெரியும்? பாஸ்டர் அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமா, கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்கள்ல ஒருத்தர். சரி, ஓகே. வேற சொல்லுங்க. நீங்க முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. 85 வயது. அவருடைய பலன் என்ன பண்ணலையா? குன்றி போகவே இல்லை. அவர் சொல்ற 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்போ எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்குன்றாரு? அப்படியே இருக்குன்றாரு. இப்ப 40 வயசுலயே பாட்டி ஆயிடுறீங்க. 40 வயசுல என்ன ஆயிடுறீங்க? என்ன ஆயிடுறீங்க? பாட்டி ஆயிடுறீங்க. நடக்க முடியல பாஸ்டர், காலை எடுத்து கூட வைக்க முடியல பாஸ்டர். இல்ல, கர்த்தர் அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் பலவான்களாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால விசேஷித்த பலனை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் சொல்ற 40 வயசுல மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினப்ப அவருக்கு என்ன வயசா? 40 years, 40 வயசு. ஆனா 85 வயசுல சொல்றாரு, அன்னைக்கு கர்த்தருடைய தாசனாகிய மோசே என்னை அனுப்பின நாள்ல எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு எனக்கே இருக்கு. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் சரீரங்களா நல்ல பலனும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சோதரம். அதனால வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை
பலத்தினால நிரப்புவார். என வேதம் சொல்றது நம்முடைய நாட்களுக்கு தக்கதாய் நம்முடைய பலன் இருக்கும். சரி, வேற என்ன? நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் கத்துக்கிறேன். சொல்லுங்க. வேற காலேபை பத்தி என்ன தெரியும்? நிலத்தெல்லாம் கொடுத்தாராம் ஈசாக்கையும், அப்புறம் அம்மாவுக்கெல்லாம் கொடுப்பாரு, வச்சுக்கிறாருமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, வறட்சியான நிலத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த அம்மா கேக்குறாங்க, தகப்பனே எனக்கு செழிப்பான ஒரு நிலத்தை என்ன பண்ணுங்க கொடுங்க, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் கொடுங்க. கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. சரியம்மா வச்சுக்கோ, ஐயா கூட நிறைய கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேற? பிரைஸ் காட். ஆமா, அவரை குறிச்சு பைபிள் சொல்லுது, எப்படி பின்பற்றினாரா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட். நீங்க எல்லாரும் நல்ல பிரசங்கரா இருக்கீங்க, நல்லா சொல்றீங்க. உங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் உங்களை எல்லாரையும் வேத அறிவினால தேவன் நிரப்புவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே மொத்தம் எத்தனை கோத்திரம்? அந்த 12 கோத்திரம் யாரு அப்படின்னா அவங்க யாரு? சொல்லுங்க, யார் அவங்க? யாக்கோபுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக என்ன செய்யறாரு? தேவன் அவர்களை பிரிக்கின்றார். அந்த 12 கோத்திரங்கள்ல சோதரம் ஒரு கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய கோத்திரம் இருக்கு இல்லையா? அந்த 12 ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், தான், நப்தலி, காத், ஆசேர் இல்லையா, யோசேப்பு, பென்யமின், இப்படி நம்ம அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அப்ப 12 கோத்திரங்களாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு கோத்திரம் தான் என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டாரா? லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சோ இந்த மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேவன் மோசேயை கொண்டு விடுதலையாக்கி இப்போ அவங்களை எங்க கொண்டுட்டு போயிருக்காரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் அவளை கொண்டு போனார். அல்லேலூயா. அப்போ போகின்ற அந்த பிரயாணத்திலே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு 2.5 ஆண்டுகள் கடந்து வந்த பிற்பாடு இப்போ மோசே சொல்றாரு, மோசேயின் இடத்திலே அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, நாங்க கர்த்தர் நமக்கு கொடுப்புன்னு சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போய் நாங்க என்ன பண்ணோம்? சோதித்து பார்க்க வேண்டும். அது நல்ல தேசமா, ஆண்டவர் சொன்ன மாதிரி பாலும் தேனும் ஓடுகிற தேசமா, அங்க யார் இருக்காங்க, அது எப்படிப்பட்ட தேசம் அப்படின்றத முதல்ல போய் நாங்க என்ன பண்ணோம்? சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மோசே வேண்டான்னு முதல்ல சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க ரொம்ப மோசைய தொந்தரவு படுத்தபடினாலே மோசே சொல்றாரு, நீங்க போய் வேவு பாருங்கள் என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்திலிருந்து அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்களை மோசே என்ன பண்றாரா? தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்களை அவர் அந்த தலைவர்களை செலக்ட் பண்ணி அப்ப அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் கானான் தேசத்தை என்ன பண்ணுங்க? வேவு பாருங்கள். நீங்க பார்த்துட்டு அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதன் கனி எப்படிப்பட்டது, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 12 பேரை அவர் அனுப்புகிறார். அதை நீங்க இந்த என்னாகமோ 13ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. நான் வீட்டுல போய் படிங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ண? வீட்டுல போய் படிக்கணும். நீங்க 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ம்
பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மோசே இப்ப என்ன பண்றாருங்க? அனுப்புகிறார். ஏன்னா இந்த ஜனங்க கர்த்தரை பரீட்சை பார்க்கும்படி இல்ல, ஆண்டவர் சொன்னதை இவங்க நம்பி இருக்கணும். இவங்க நம்பாதனால ஆண்டவர் சொல்றாரு, சரி அவனுங்கெல்லாம் பார்க்கணும்னு சொல்றானுங்க, அதனால சரி நீ என்ன பண்ண, அனுப்பு. இப்போ அங்க போறாங்க. 12 கோத்திரத்துல இருந்தும் 12 பேர் போறாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு? இந்த காலேப். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பேரு? காலேப், ஆங்கிலத்துல கேலப். அப்போ இந்த 12 கோத்திரத்துல இருந்து 12 பேர் போறாங்க. சோ அதுல இந்த காலேப் எந்த கோத்திரத்தினுடைய தலைவரா இருக்காரு? யூதா கோத்திரத்தினுடைய தலைவனாகிய இந்த காலேப். அதுல இன்னொருத்தரும் போறாரு. யாருங்க? யோசுவாவும் போறார். யார் போறது? யோசுவா எந்த கோத்திரத்தை சார்ந்தவரு? சொல்லுங்க. எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த யோசுவா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள நானும் எந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க சொல்லுங்களா? எந்த கோத்திரம்? ஆமா, யூதா கோத்திரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இயேசுவின் ரத்தத்தினாலே தோன்றினவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 தலைவர்கள் புறப்பட்டு போய் கானான் தேசத்தை என்ன பண்றாங்க? வேவு பார்க்கிறார்கள். அதுல ஒருத்தர் தான் யாருன்னு சொன்ன? இந்த காலேப். அல்லேலூயா. இதை நீங்க உங்க இருதயத்துல எழுதி வச்சுக்கணும். சோ அப்போ 12 பேர் போறாங்க. போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அங்க இருந்து திராட்சை குலைகள் எல்லாம் அவங்க அறுத்துட்டு வராங்க. அப்ப வந்து 10 பேர் சொல்றாங்க, நாம அந்த தேசத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா அங்க நாங்க யாரை பார்த்தோம்? ராட்சதர்களை பார்த்தோம். நீங்க இந்த 13ஆம் அதிகாரத்தை 14ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் மெதுவா உட்கார்ந்து வாசிங்க. இன்னைக்கு எல்லாரும் படிக்கணும் வீட்டுல போய். என்னாகமும் 13, 14. அப்ப அவங்க சொல்றாங்க, நாம அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா அங்க யார் இருக்காங்க? ஏனாக்கியர்கள், ராட்சதர்கள் இருக்காங்க. அவங்க பார்வைக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். அதனால நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசுவாவும் காலேபும் அந்த ஜனங்களை அமர்த்தி சொல்றாங்க, இல்ல இல்ல, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அவங்க சொல்றாங்க, ஏன்னா கர்த்தர் நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அங்க யாரு இருக்கான்றது முக்கியம் இல்ல, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறதுனால அந்த தேசத்தை நமக்கு நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நாம் அதை சுதந்திரிப்போம் என்று சொல்லி இப்பவே போலான்றார் காலேப். இப்பவே போலாம். நீங்க காலேபுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான மனுஷன். ஆமா, எப்பவுமே எப்படி இருப்பாரு? எப்பயுமே எப்படி இருப்பாரு? ஆக்டிவா இருப்பார். நம்ம கூட எப்பயுமே எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். ஆமா, செத்து போனவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே சுறுசுறுப்பு, ஆக்டிவா இல்ல, எப்பவுமே என்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாக்குறோம், இந்த காலேபு யோசுவா சொல்றாங்க, இல்ல இல்ல, நாம் அதை எளிதா என்ன பண்ணலாம்? ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா கர்த்தர் நம்மோட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் யாரோட இருந்தாராம்? அவங்க சொல்றாங்க, நம்மோட கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு நம்மோட இருக்காரா இல்லையா? நம்மோட கர்த்தர் இருக்காருன்னு சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? எளிதாய் ஜெயித்து விடலாம். வரும் போராட்டம், வரும் பிரச்சனை, வரும் தேவை, வரும் நெருக்கம், வரும் சோதனை, வரும் எல்லாமே வரும். ஆனா ஜெயம் யாருக்கு? ஜெயம் யாருக்கு? நமக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி போய் துர்ச்செய்தி பரப்பின ஒருத்தனை என்ன பண்ண முடியாது? கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. யோசுவாவும் காலேபும் மட்டும் அந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஏன்னா நான் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள்.
சரி, இப்படி அந்த நற்செய்தி சொன்னவர்கள் யாருன்னா இந்த யோசுவாவும் காலேபும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் விவரித்து சொல்றேன். இந்த காலேப் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னா தைரியம். என்ன அர்த்தமா? ஆமா, ஆங்கிலத்தில் ஹெபிலிட்டி என்று சொல்லுவார்கள். ஹெபிலிட்டி, எல்லாரும் சொல்லுங்க, ஹெபிலிட்டி. இல்லை என்னவா, அவங்க ரொம்ப தைரியமா. இந்த பேருக்கு அர்த்தம் என்னதுங்க சொல்லுங்க. காலேப் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? என்ன அர்த்தம்? தைரியம், அதாவது பலமான, சக்தியுள்ள, திராணியுள்ளவன் என்ற அர்த்தம். நம்மளாம் கூட எப்படி இருக்கணும்? பலம் உள்ளவங்களா இருக்கணும், சக்தி உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? திராணி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? திராணி உள்ளவங்களா இருக்கணும், தைரியம் உள்ளவங்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, நீதிமான் எப்படி இருப்பானா? பூனையை போல கோழையா இருப்பான். அப்படி பைபிள்ல எழுதியிருக்கா? எழுதியிருப்பானா? ஆமா, சிங்கத்தை போல. ஹல்லேலூயா. நீங்களா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நான் ஒரு சிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னதுங்க? நம்மளாம் யாரா? ஆமா, சிங்கம். அதனால எதுக்கும் என்ன பண்ண, சிங்கத்தினுடைய கேரக்டர் நிறைய இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா, அது எதுக்குமே என்ன பண்ணாது, பயப்படாது. பாஸ்டர், அதை ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? நாங்கள் எல்லாத்துக்கும் பயப்படுறோம் இல்லை? வேதத்தில் அதாவது 365 தடவைக்கு மேலே பயப்படாதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான், எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்? ஒன்னே ஒன்று, அதனுடைய சீக்ரெட் என்னன்னா, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த கர்த்தர் நம்மோட இருக்கிறான்ற சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த காலேப் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தைரியம், தைரியவான், திராணியுள்ளவன், பலம் உள்ளவன், சக்தி உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு பலம் வர மாதிரி இருக்கணும், நம்மளை பார்க்கும்போதே சோகம் வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றேன், சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த காலேப் என்ற பெயருக்கு தைரியம் உள்ளவன், எபிலிட்டி என்று சொல்லி அர்த்தம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது வாசிங்க. 11 6ஆம் அதிகாரம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பாருங்க, நம்ம யாரோட எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவங்களா இருக்கணுமா? சொல்லுங்க, யாரோட? பிசாசுக்கு ஒரு பேர் என்னதான், அவன் தந்திரசாலி. என்ன பேர் அவனுக்கு? அவன் தந்திரசாலி. ஏதேன் தோட்டத்துக்குள்ள எப்படி வந்தான்? தந்திரமா வந்து ஏவாளோட பேசி ஆதாம் ஏவாளை என்ன பண்ணான்? வஞ்சித்து விட்டான். அவன் தந்திரசாலி. ஸோ இங்க சொல்றாரு, நாம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க என்ன வேணுமா? நமக்கு திராணி வேணும். அல்லேலூயா. நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், பிசாசு தான் அப்படி செஞ்சிட்டான்வாங்க. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை, போராட்டங்களை, பாவங்களை, பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்களை எதிர்த்து நிற்க நம்மளாம் எப்படி இருக்கணுமா? திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்தில் பாருங்க, நம்மளாம் சாதாரணமான ஆளாண்டர் வைக்கல இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வாஸ்த சங்கீதத்தில் கூட சொல்லுது, தேவ தூதர்களிலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், சற்று சிறியவர்களாக்கி இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் மகிமையினாலும் கனத்தினால கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், முடி சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலகத்துல நாம வாழ்கிற நாட்களில எல்லாருக்கும் பிசாசினால சில சோதனைகள் என்ன பண்ணும், வருமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை எதிர்த்து நிற்க நம்மளாம் எப்படி இருக்கணுமா? திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அங்க சொல்றாரு, ரட்சண்யம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் கச்சை, நிறைய அங்க பட்டியலிட்டு வரார்.
அதனால நம்ம எப்பொழுதுமே காலேபை போல நம்ம பாருங்க, எதையும் எதிர்த்து நிற்க என்ன வேணுமா? திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, எந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் நாம அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள நாம் திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கே சோதரம். சிலர்லாம் நல்லா பேசுவாங்க, ஆனா சோதனை நேரத்தில் அப்படியே என்ன பண்ணுவாங்க? துவண்டு போவார்கள். நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால இந்த சோதனையா இருக்கட்டும், இந்த போராட்டமா இருக்கட்டும், இந்த பிரச்சனையா இருக்கட்டும், இதை எளிதாக ஜெயிப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா, அதனால சோதனையை கண்டு நம்ம துவண்டு விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? தைரியமா இருக்கும். நம்ம பார்க்கிறோம், அப்போ இந்த திராணியுள்ளவன் என்ற அர்த்தம், தைரியம் உள்ளவன் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதோட மாத்திரமல்ல, இந்த மனிதனை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப போல்டான, ரொம்ப ஆக்டிவான ஒரு போர்க்குணம் படைத்த மனிதன் தான் இந்த காலேப். அல்லேலூயா. 85 வயசுல சொல்றாரு, இல்ல நான் போய் யாரோட யுத்தம் பண்றேன்? இந்த ராட்சதர்களோட யுத்தம் பண்ணி இந்த தேசத்தை நான் வெற்றி கொள்றேன், எனக்கு இந்த மலை நாட்டை என்ன பண்ணுங்க? கொடுங்க. எத்தனை வயசுல? 85 வயசுல சொல்றாரு, நான் போருக்கு போய் இந்த ஏனாக்கியரோடு, இந்த ராட்சதர்களோடு நான் யுத்தம் பண்ணி அங்கிருந்து அவங்கள துரத்திட்டு இந்த தேசத்தை நான் என்ன பண்றேன்? சுதந்திரித்து கொள்றேன், எனக்கு என்ன பண்ணுங்க? இந்த தேசத்தை கொடுங்கன்றார். யோசித்து பாருங்க, எந்த அளவு தைரியசாலி. நமக்கு எது ரொம்ப ஈஸியான கிடைக்குமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தேர்ந்தெடுப்போம். ஆனால் காலேபுடைய கேரக்டர் எப்படின்னா, எது ரொம்ப கடினமானதோ அதை தேர்ந்தெடுத்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு போல்டான மனிதன் தான் யாருன்னா இந்த காலேப். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இன்னும் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது காலேபுடைய சரித்திரத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. ஒரு நாட்களில் நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் எகிப்திலிருந்து எவ்வளோ பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர்கள். நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களை வாசிங்க. 32. உத்தமமாய் என்னை பின்பற்றினேன், கேனேனியனாகிய எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்றே ஆணையிட்டு இருக்கிறார். ஒரு துக்கமான ஒரு செய்தியை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து எவ்வளவு பேர் புறப்பட்டாங்கன்னு சொன்ன? 6 லட்சம் புருஷர்கள். அப்படின்னா 20 வயதுக்கே மேற்பட்ட ஆண்கள் மட்டும் எவ்வளவு பேர் இருந்தாங்களாம்? 6 lakhs. 6 லட்சம் பேர். அதுக்கப்புறம் சகோதரிங்க இருக்காங்க. எப்பவுமே எங்கேயுமே அவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கப்புறம் பிள்ளைகள் 20 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி ஏறக்குறைய நம்ம மொத்தமாக கனெக்ட் பண்ணும்போது ஏறக்குறைய வேதம் சொல்லுகிறது 30 லட்சத்துக்கு மேலானவர்களாக இருப்பார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவ்வளோ பேரும் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதில் அங்கிருந்து புறப்பட்ட ஆண்கள் மொத்தம் எத்தனை பேராம்? எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருந்து அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல ஒருத்தனை என்ன பண்ண முடியாது? நான் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது.
யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்லி தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ஒருவேளை எகிப்தி என்கிற அந்த தேசத்தில் இருந்து அல்ல, பாவம் என்கிற எகிப்தில் இருந்து இல்லையா, சாபம் என்கிற எகிப்தில் இருந்து இல்லையா, பாவத்தின் அடிமைத்தனத்தை உண்டு பண்ணி இருக்கிற பிசாசு என்கிற அந்த கொடிய எகிப்திலிருந்து தேவன் நம்மளை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நம்ம பாடுறோம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எல்லாரும் எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. நீங்க பாடுறத பார்த்தா ஆனந்தமா பாடுற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, ஆனந்தி தான் ஆனந்தமா பாடுது. இல்லை, எப்படி பாடணும்? ஆனந்தமா பாடணும். ஏன்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? விடுதலையாக்கி இருக்கிறார். பைபிளில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம்? 400 வருஷங்கள் எகிப்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பல விதத்தில் நாம் எகிப்தை போன்ற அடிமைத்தனத்தில் தான் நம்மளை என்ன பண்ணோம்? வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு பார்வோன் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கின மாதிரி இன்னைக்கு பிசாசின் கரத்திலிருந்து உங்களையும் என்னையும் இரட்சகராகி இயேசு இலவசமாய் நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. வேதம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி எங்க கொண்டு போறாரா நம்மளை? அதாவது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஆமா, எதுக்காகனா நமக்கு காணான கொடுப்பதற்கல்ல, பரம காணானாகிய பரலோகத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்காக இயேசு நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு முன்னாடி ஒரு லக்கு இருக்கு. நம்மளாம் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். அதனுடைய முடிவு எதுக்காக அப்படின்னா, நம்மளை எல்லாரும் எங்க போகணுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானானை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல பரம கானானாகிய பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது நம்ம அது எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் போது எல்லாரையும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போவோன்னு தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா வழியில சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த யோசுவாவும் காலேபன் தவிர அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல இந்த யோசுவாவும் காலேபன் தவிர வேற ஒருத்தனும் நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது என்று சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, அப்போ 5 லட்சத்தி எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர்ல 2 கழிச்சுட்டா எவ்வளவு வருது? 5,99,998 பேர். இவங்க கதைலாம் எங்கேயே முடிஞ்சிச்சு? சொல்லுங்க, எங்க முடிஞ்சிச்சு? வனாந்தரத்திலேயே அவர்கள் மரித்து போனார்கள். ஆனா புறப்படும் போது ஆண்டவர் சொன்னார், உங்க எல்லாருக்கும் நான் என்ன செய்வேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா இப்ப வனாந்தரத்துல அவர்கள் மடிந்து போனார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க என்னை எப்படி பின்பற்றல? உத்தமமா என்னை பின்பற்றாதபடினால். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கானான் தேசம் அல்ல, அதை விட மேன்மையான பரம கானானாகிய பரலோகத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நம்மளை ரட்சித்தார்.
இன்னைக்கு சபையை ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, அங்க போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கு, நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை அழகுள்ளவர்களாய், அதாவது நம்முடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாறுவதற்கு தான் கர்த்தர் திருச்சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு பிரதான நோக்கம் என்னன்னா, நான் எப்படி ஆகிலும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற அந்த பரம கானானை நான் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். ஆமான்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த உலகம் நம்ம யாருக்கு நிரந்தரமே இல்லை. இது ஒரு நாள் அழிந்திடும். அக்கினிக்கு இரையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? வைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தெல்லாம் நம்ம டிவியில் நியூஸ்லலாம் பார்த்தோம். எல்லாம் எரிந்து சாம்பலாயிடுச்சு இல்லை? அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஆசை ஆசையாய் கட்டின வீடுகள், ஆசை ஆசையாய் வாங்கி வைத்த கார்கள் இல்லை, சம்பாதித்த பணங்கள், சேகரித்த நகைகள் இல்லையா, விலையுறந்த பொருட்கள் எல்லாமே உயிர் தப்பனா போதும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஓட வேண்டிய ஒரு அவல நிலைமை. எல்லாம் தீக்கு இரையாக்கப்பட்டது. ஸோ இந்த உலகத்தினுடைய முடிவில் என்ன நடக்குமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எரிந்து என்ன செய்யும்? சாம்பலா. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆமா, இந்த உலகம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள நானும் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தை நம்பி தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணிருக்கிற பரம கானானை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போ அந்த 5,99,998 புருஷர்கள் வனாந்தரத்தில் மடிஞ்சிட்டாங்க. அவங்க யாரும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள என்ன பண்ண முடியல? போக முடியல. ஏன்னா ஆண்டவர் அவங்க என்ன பண்ணலையா? உத்தமமாய் பின்பற்றவில்லை. இன்னைக்கும் இஸ்ரவேல் மக்கள்லாம் சாதாரணமானவங்க இல்லை. இல்லையா? நீங்கள் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவர்கள் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். தேவனால், அதாவது தேவனது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை தங்கள் வாழ்க்கையில அனுபவித்தவர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவங்க மத்தியில் தேவன் ஏராளமான அற்புதங்களை, அதிசயங்களை என்ன பண்ணாரு? செய்தார். அதெல்லாம் அவங்க கண்களால் பார்த்தாங்க, தங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் அனுபவித்தார்கள் இல்லையா? அந்த வனாந்தரத்தில் பிரயாணத்தில் அவங்க வரும்போது தேவன் செய்கிற அற்புதங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டெய்லி சாப்பாட்டுக்கு எங்கிருந்து ஆகாரம் வருது? வானத்திலிருந்து மன்னா வருது. தாகத்துக்கு எங்கிருந்து தண்ணீர் வருது? கண்மலையிலிருந்து தண்ணீர் வருது. யோசிச்சு பாருங்க, தேவன் அவங்களை அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆனா அந்த வழியே இல்லை. செங்கடலை இப்ப என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ரெண்டாய் பிளந்து சோதர வெட்டாந்தரையில நடக்கிறது போல அந்த கடலிலே வழியை உண்டாக்கி தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நடந்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, இப்படி இயற்கைக்கு மேலான அற்புதங்களை, அதிசயங்களை அவர்கள் அனுபவித்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் தேவனை துதித்து பாடி கர்த்தரை கொண்டாடி மகிழ்ந்தவர்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டின போது பாருங்க, அந்த தேவைக்கும் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுத்து மகிழ்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, அற்புதங்களை, அதிசயங்களை கண்டவங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஏராளமாய் கொடுத்தவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோ அப்படிப்பட்டவர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போகிறார்கள். அவங்களால அந்த பரம கானானுக்குள்ள போக முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்னை எப்படி பின்பற்றல? உத்தமமாய் பின்பற்றல. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம், ஏக்கம். ஸோ ஆனால் போவோமா போக மாட்டோமா அப்படின்றது யார் கையில் இருக்குங்க? நம்ம கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கார். யோசுவாவையும் காலேபையும் போல நம்ம உத்தமமாய் தேவனை பின்பற்றுவோமானால்
தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளாக நாம் செல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை அந்த அற்புதங்களை அனுபவித்த மக்கள், அன்றைய ஊழியத்துக்காய் கொடுத்த மக்கள், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனதை போல அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க முடியாம போனது போல ஒருவேளை நம்ம யாரும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன் அதனால பரலோகம் போயிடுவேனா? நோ. அபிஷேகம் பெற்றுட்டேன் அதனால பரலோகம் போயிடுவேனா? நோ. இந்த உலகத்துல ஜீவிக்கிற நாளெல்லாம் யோசுவாவையும் காலேபையும் போல நம்ம கர்த்தரை என்ன பண்ணோமா? உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவங்க எப்படி ஆண்டவரை பின்பற்றினாங்க? அவங்க மட்டும் எப்படி அந்த பரம கானானுக்குள்ள போனாங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அநேக காரியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இந்த காலேப் பாருங்க எவ்வளவு ஒரு விசேஷமான, ஒருவேளை பைபிள்ல அவருடைய பேர் அதிகமான இடத்துல வரல, சில பகுதிகளில் தான் அவருடைய பேர் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? காலேபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதம் சொல்லுது அவர் யாருடைய குமாரன்? எப்புனேயின் குமாரன். எந்த கோத்திரம்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா அப்படின்னாலே துதி என்ற அர்த்தம். யூதானா என்ன அர்த்தம்? துதி. அல்லேலூயா. நம்ம கூட காலில் பாடணும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் போதே நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் யூதான்னு சொல்லி என்ன பண்றாங்க? பேர் வைக்கிறாங்க. அப்ப யூதா அப்படின்னாலே அதாவது துதிக்கிற, துதி அப்படின்னு அர்த்தம். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா யார் போக முடியும் அப்படின்னா துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்களா? சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம எப்பவுமே கர்த்தரை என்ன பண்ணோம்? துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை பாடிட்டே இருக்கணும், கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வரப்ப மட்டும் இல்லை, எப்போதும் நம்முடைய வாயில என்ன இருக்கணுமா? துதி 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 துதி. இல்லை, துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை பாடிட்டே இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஸோ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஒருவேளை முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கக்கூடாது. இல்லை, நேரம் கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட சிலர் என்ன பண்ணுவாங்க? உடனே எங்கே போயிடுவாங்க? பெட்டுக்கு போயிடுவாங்க. சிலர் கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட உடனே எங்கே போயிடுவாங்க? டிவிக்கு போயிடுவாங்க. இப்போ டிவிலாம் கூட ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட எங்கே போயிடுறாங்க? எங்கே போயிடுறாங்க? செல்ஃபோனுக்கு போயிடுறாங்க. இல்லை, நான் போன வாரம் உங்களுக்கு குரூப்பில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? ஆமாம். இல்லை, ஸோ எந்த அளவு மக்கள் இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் செல்ஃபோனுக்கு. ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கே போகணும்? தேவ சமூகத்துக்கு போகணும், ஆண்டவரை மனதார என்ன பண்ணணும்? துதித்து பாடணும். ஆமாம், பாருங்க. ஸோ அப்போ இந்த யோசுவா எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய தகப்பனுடைய பெயர் அப்படின்னா என்ன சொல்லப்படுதுங்க? எப்புனே. எப்புனே என்று சொன்னால் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எப்புனேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆயத்தப்படுத்தப்பட்டவன். சொல்லப்போனா எதிர்கொள்ளுகிறவன். அல்லேலூயா. நம்மளாம் எதுக்கும் ஆயத்தமானவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எப்போ என்ன செய்யணும்? எதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தாலும் நான் போயிடுவேன் பாஸ்டர், அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஆயத்தம் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆமாம்,
ஒருவேளை இன்னைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை பாஸ்டர். நான் கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் போய் என் கண்ணை என்ன பண்ணுவேன், திறப்பேன். அப்படிப்பட்ட ஆயத்தமுள்ளவளா நான் இருக்கேன் அப்படின்ற ஆயத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம பாருங்க, எப்பொழுதும், ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ நம்முடைய மரணம் வரும். யாருக்கா தெரியுமா? எப்போ ஆண்டவருடைய வருகை வரும் நமக்கே தெரியாது. நாளைக்கு கூட வரலாம் இல்ல? ஸோ ஆனால் எப்பவுமே நாம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, கர்த்தரை நாம் சந்திப்பதற்கு சோதரம் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தமாக இருக்க வேண்டும். பைபிளில் வாசித்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்குமா அங்கே சொல்லுது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க வேகமா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. நம்மளாம் எப்படிப்பட்ட பாத்திரங்க? கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா இந்த பாத்திரம் என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கப்படணும். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம்னா முதல்ல சொல்றாரு, அது என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஃபாதர் பண்ணாரு, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம்ம என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணும். ஆண்டவராண்ட சொல்லணும், என் கண்ணை, சிலருக்கெல்லாம் கண்ணே சரியில்லை இல்லை, என்ன பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறோம், எங்கள் கண்ணை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ நான் அந்த சொல்லலை இல்லை, பைபிளில் கண்ணை குறித்து நிறைய இருக்கு. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணு? பிடுங்கி எரிந்து போடு. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை என்ன பண்ணிடு? தரித்து போடு. கால் இடரல் உண்டாக்கினா அதை என்ன பண்ணிடு? வெட்டி போட்டுன்ட்டார். நம்முடைய இருதய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும்படி அது என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் எல்லாத்திலையும் ஓகே, ஆனா இந்த வாயிருக்கு பாருங்க, இல்லை மற்றதெல்லாம் ஓகே, எல்லாம் அழகா இருக்கு, ஆனா எது மட்டும்தான் அழகா இல்லை? வாய் அழகா தான் இருக்கு, பேசுற வார்த்தை அழகா இல்லை. கண் அழகா தான் இருக்கு, பார்க்குற பார்வை அழகா இல்லை. இருதயம் அழகா தான் இருக்கு, ஆனா இருதயத்தின் சிந்தனைகள் அழகா இல்லை. கால் அழகா தான் இருக்கு, ஆனா போற பாதை சரியில்லை. இல்லை, அப்போ சுத்திகரிக்கப்படணுமா? இங்க சொல்றாரு ஆயத்தமா. எப்புனே அப்படின்னா ஆயத்தமாக்கப்பட்டவன். இவன் யாருடைய குமாரன்? காலேப் யாருடைய குமாரன்? எப்புனோயின் குமாரன். அப்படின்னா ஆயத்தமாக்கப்பட்டவனுடைய பிள்ளைதான் இந்த காலேப். நீங்கள நான் என்ன செய்யணுமா? ஆயத்தமாகணும். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமாகுங்கன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்ப நமக்கெல்லாம் காலிங் வரும்னு தெரியாது, எப்ப பரலோகத்திலிருந்து காலிங் வரும்னு தெரியாது, ஆனா வரும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி போலாம், அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி மரணம் கூட என்ன பண்ணலாம்? வரலாம். எப்போ காலிங் வரும்னு தெரியாது, ஆனா எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும், ஆயத்தமாகணும். அப்போ இங்க சொல்றாரு சுத்திகரிக்கப்பட்டவனும். நம்ம என்ன பண்ணணுமா? பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஆண்டவர் என் கண்ணை சுத்திகரியும், என் காலை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என்ன கண்ணன் என் வாயை சுத்திகரியும். என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணும்.
இல்லை, இந்த வாயினால ஆண்டவரை உங்களுக்கு விரோதமான காரியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏசாயா சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆண்டவரை பார்க்கிறார், ஐயோ நான் அதமானேன். ஏன்னா அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நிறைய பேருடைய உதடு எப்படி இருக்கு, அசுத்தமா இருக்கு. நிறைய பேருடைய கண்கள் எப்படி இருக்கு, அசுத்தமா இருக்கு. நிறைய பேருடைய நாவுகள் எப்படி இருக்கு, தீட்டுப்பட்டதா இருக்கிறது. ஸோ அதனால ஆயத்தமாக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலதை நெருப்புல போட்டு சுட்டாதான் அது என்ன செய்யும், சுத்திகரிக்கப்படும். தங்கம் இருக்குல்ல, தங்கத்தை எதில் போட்டு என்ன பண்றாங்க, ஆமா நெருப்புல போடுறான். எதுக்கு, அப்பதான் அதில் இருக்கிற களிம்பெல்லாம் என்ன பண்ணும், நீங்கும். இல்லை, அதனால தான் அழகான நகைகள் பாருங்க, இவ்வளோ அழகா விதவிதமாக போட்டுங்கிறீங்கன்னா, இது இவ்வளோ அழகா மாறுறதுக்கு முன்னாடி அது எங்கே போச்சு, நெருப்பிலே. சிலருக்கெல்லாம் சோதனை, போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், பாடுகள் எதுக்கு தெரியுமா, உன்னை சுத்திகரிப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ கூட நான் மனம் திரும்ப மாட்டேன் பாஸ்டர். என்னதான் பாடு வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் நெருக்கம் வந்தாலும், நான் பேசுகிறபடி தான் இருப்பேன், நான் பார்க்குறபடி தான் இருப்பேன், நான் நடக்கிறபடி தான் நடப்பேனா, நீ வேஸ்ட்டாக போயிடுவேன். எஜமானுடைய கரத்தில் ஒரு அருமையான பாத்திரமா நீ என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. கனமுள்ள பாத்திரமா அவருடைய கரத்தில் நீ பயன்படுத்தப்பட முடியாது. அதனால இங்க சொல்றாரு, எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட எஜமான் பயன்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாய் நம்ம எப்போதும் என்ன செய்யணுமா, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் இங்க சொல்றாரு, சோ யூதா துதி எப்போனே அப்படின்னா என்னது, ஆயத்தமாக்கப்பட்டவன். காலேப் அப்படின்னா என்னது, திராணி உள்ளவன். ஸோ நம்மளாம் எப்படி தான் இருக்கணும், காலேப மாதிரி திராணி உள்ளவர்களாய், ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் தேவனை துதிக்கிறவளாய், எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவளாய், எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவளாய் இருந்தாதான் எங்க போக முடியுங்க, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரம காணானாகிய பரலோகத்துக்குள்ள நாம போக முடியும். அல்லேலூயா. ஆமா, ஆயத்தமாகணும். வாயை கழுவுங்க ஆண்டவரே, என் நாவு சரியில்லாண்டவரே, என் பேச்சு சரியில்லாண்டவரே, என் சிந்தனை சரியில்லாண்டவரே, என் கண்கள் சரியில்லாண்டவரே, என் கால்கள் சரியில்லாண்டவரே, இதெல்லாம் கழுவி உம்முடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய வருகையிலே ஆண்டவர் உம்மை எதிர்கொள்வதற்கு என்னை ஆயத்தம் உள்ளவனாய் ஆண்டவரே என்னை மாற்றோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோமா, நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அப்பதான் அங்க போக முடியும். இல்லைனா இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அந்த 6 லட்சம் புருஷர்களில் 5,99,998 பேர் அழிக்கப்பட்டு போனது போல நமக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த காலேபை குறித்து இன்னைக்கு தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். வருகிற வாரத்தில் இந்த செய்தியினுடைய மீதியான பகுதியை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். அன்னைக்கு நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று, இந்த 3 காரியங்களை நினைவில் வச்சுக்கங்க. ஸோ 1, காலேப் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னேன், திராணியுள்ளவன். அல்லேலூயா. நம்மளாம் ஹெபிலிட்டி பர்சனாக இருக்கணும். ஆமாம், எப்போதும் சோதர் எப்படி தான் இருக்கணும், நல்ல போல்டாக ஆக்டிவாக இருக்கணும். ஆமாம், சிலர்லாம் நடக்கிற நடைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப துக்கமாயிடும். நம்மளாம் போர் வீரர்கள் மாதிரி நடக்கணும். கர்த்தருக்கே சோதரும். நம்ம நடைய, சிங்க நடையை பார்த்துக்கிறியா, எப்படி இருக்கும் சிங்கம், எப்படி இருக்கும் ராஜ நடை. நம்மளாம் எப்படி தானே இருக்கணும், ராஜ நடையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க 85 வயசுல சொல்றார் இல்லை யோசுவா. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், எனக்கு வயசாயிடுச்சு ஐயா, இல்லை அதனால ஏதாவது ஒரு சின்ன பகுதி எனக்கு என்ன பண்ண, ஈஸியான பகுதியாக கூட என்னால் இனிமேல்லாம் போய் என்ன பண்ண முடியாது, போர் செய்யலாம் முடியாது. ஈசாக்கே அவனை சொல்லியிருந்தா அப்படி தான் கேட்டது, எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ காலெல்லாம் வலிக்குது, இப்போயே முட்டிலாம் வேற தேஞ்சு போச்சுன்றாரு டாக்டரு, அதனால் முன்ன மாதிரிலாம் என்னால் ஓட முடியாது. அதனால் யோசுவா என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு ஏதாவது பக்கத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறத கொடுத்துறியா, அப்படி அகராயநல்லூர் பக்கத்திலே இருக்கிற மாதிரி கொடுத்துறியா அப்படின்னு தான் கேட்டிருப்பார். ஆனால் காலேப் கேட்குறாரு, இல்லை எனக்கு அந்த மலை நாட்டை என்ன பண்ணு கூடும். அங்கே தான் யார் இருக்கான், ஏனாக்கியர் இருக்கான், அங்கதான் ராட்சதர் இருக்கான், அந்த பயல்களோட தான் நான் என்ன பண்ணணும், யுத்தம் பண்ணணும்.
நம்ம எப்போதும் சாத்தானோட என்ன பண்றவங்களா இருக்கணும்? யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் உங்களை என்னையும் சாதாரணமானவர்களா அல்ல, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். நீங்கள நானும் யூதாவா இருக்கணும். எப்போதும் கர்த்தரை என்ன பண்ணும்? துதிச்சுட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும், கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கணும். சோதரி எப்போதும் ஜெப சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க தான் எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அவங்க அப்பா பேர் என்னது? எப்புனே. எப்புனேன்னு என்னது? ஆயத்தமாக்கப்பட்டவனுடைய பிள்ளை. நீங்கள நானும் ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சோதரி எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு வேளை இப்போ வந்து சொல்றாரு, மகளே, எசேக்கியாவுக்கு சொன்ன மாதிரி உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து. நீ மரிக்க போறன்னு சொன்ன என்ன பண்ணும்? ப்ளீஸ் ஆண்டவரே, ஐயோ நான் இப்போ செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவேன், தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரு நாள் கொடுங்க, ஒரு மாதம் கொடுங்க, நான் சரியாயிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், நான் இப்போவே ரெடியாக இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போங்க, ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறாரு, ஒருவேளை ஆண்டர் நமக்கெல்லாம் இந்த கிருபையா இந்த நாட்களை ஆண்டர் கொடுத்துருக்கிறான்னா, அவருக்கு ஒன்று செத்துட்டா இந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் பரலோகத்தை கொடுப்பேன்னு சொல்லி தான் இதை அழைச்சேன். அதுக்காக தான் தெரிந்து கொண்டேன், ஜாதியிலிருந்து, ஜனங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இல்லை தாழ்மையிலிருந்து, அதுக்கு தான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் இது இன்னும் குணப்படாத, இன்னும் வழி தவறி, இன்னும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவாரா? இல்லை. காலேப மாதிரி சந்தோஷமாக கானானை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் துக்கத்தோட சொல்கிறார், அந்த புருஷர்களில் 6 லட்சம் பேரில் யோசுவாவும் காலேபும் தான் என்னை எப்படி பின்பற்றினாங்க? உத்தமமாய் பின்பற்றினார்கள். அல்லேலூயா. சரி, இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். நம்ம அடுத்த வாரம் மீதி காரியத்தை தியானிக்கலாம். அதனால் காலேப் அப்படின்னா திராணியுள்ளவன், தைரியவான், எதிர்கொள்ளுகிறவன், இல்லை? அதனால் இதை நினைவுழைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டவளாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார்.